வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாத்தோட ஃபேவரட் அரிசி பருப்பு சாதங்க. தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு 7-8 பூண்டு, ஒரு 8 வரமிளகா, தேவையான அளவு கருவேப்பிலைங்க, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட்டுட்டு, கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலெல்லாம் சேர்த்திக்கலாங்க. ஏன் இதை ஃபஸ்ட்டு சேர்த்துறேன்னா, வரமிளகாயோட காரமும் பூண்டோட டேஸ்ட்டும் நல்லா இறங்கட்டுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க, ரொம்ப கோல்டன் ஃப்ரையெல்லாம் தேவையில்லை. பாருங்கள், இப்போ இப்படி வதக்கிக்கங்க. இப்படி வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி பொன்னி அரிசி எடுத்திருக்கேங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பருப்பு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ அந்த தண்ணியிலே நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ அரிசி பருப்பும் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வரும்போது உப்பு டேஸ்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம மூடி போட்டுட்டு நீ விசில் விட்டுடலாம். நான் 3 விசில் மீடியமில் வச்சுட்டு 1 விசில் சிம்மில் வச்சு எடுத்திருக்கேங்க. இதோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டெய்லி ரெசிபிஸ் பார்க்குறக்கு காவ்யா வைப்ஸை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.